Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது defects. இந்த defects வந்து பார்த்தீங்கன்னா most of the examல, for example TRB, Polytechnic TRBல, அப்புறம் CSR, NET இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த defects அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு defects, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஐடியல் கிறிஸ்டல். இந்த ஐடியல் கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னா த ரெகுலர் ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அயான்ஸ் ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருந்தால் அதுதான் ஐடியல் கிறிஸ்டல். த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பர்ஃபெக்ட்லி, இந்த ஆர்டர் வந்து ரெகுலராக ஒரு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருந்தால் அது ஐடியல் கிறிஸ்டல். எனி டீவியேஷன் ஃப்ரம் த ஐடியல் கிறிஸ்டல் it is called defects. அப்போது ஒரு ஐடியல் கிறிஸ்டல் அப்படிங்கிறதுனா அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது ஐடியல் கிறிஸ்டல். அதனுடைய டீவியேஷன், எனி டீவியேஷன் ஃப்ரம் த ஐடியல் கிறிஸ்டல், அது ஐடியல் கிறிஸ்டலிருந்து ஏதாவது டீவியேஷன் ஆகிருந்தால் அதுதான் என்னென்னா இந்த டிஃபெக்ட்ஸ். இந்த டிஃபெக்ட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த டிஃபெக்ட்ஸில் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று எலக்ட்ரானிக் டிஃபெக்ட்ஸ், செகண்ட் ஒன் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். இந்த டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று எலக்ட்ரானிக் டிஃபெக்ட்ஸ், செகண்ட் ஒன் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். இந்த எலக்ட்ரானிக் டிஃபெக்ட்ஸ் எதெல்லாம் நடக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானிக் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது டியூ டு எலக்ட்ரான்ஸால் நடக்கக்கூடியது. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்டாமிக் கிறிஸ்டலில் நடக்கக்கூடியது. அப்போது டியூ டு ஆட்டம்ஸ் அதில் நடக்கக்கூடியது தான் இந்த அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். இந்த அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், செகண்ட் ஒன் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், தேர்ட் ஒன் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒன்று எலக்ட்ரானிக் டிஃபெக்ட்ஸ், ரெண்டாவது பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ். இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது டியூ டு ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸில் நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் அட்டாமிக் டிஃபெக்ட்ஸை ஃபர்தராக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் 3 டைப்ஸாக. ஒன்று ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், செகண்ட் ஒன் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ், தேர்ட் ஒன் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸை வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸை தான் நம்ம ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஒன்று ஷாட்கி டிஃபெக்ட், செகண்ட் ஒன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இந்த வீடியோவில் இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸான இந்த ஷாட்கி டிஃபெக்ட் அண்டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் கேட்டயான் அண்டு ஆனயான் ஆர் ஐடென்டிக்கல். இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸில்
இந்த கேட்டையான் அண்டு ஆனியான் அதனுடைய ரேஷியோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம 2 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ். அந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, சம் ஆஃப் த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஐடியல் கிறிஸ்டல். அதுதான் என்னென்னா இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட். அப்போது இந்த டிஃபெக்டில் சம் ஆஃப் த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அப்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் மிஸ்ஸிங், ஒரு நெகட்டிவ் ஒன்று மிஸ்ஸிங். அப்போது இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரேஷியோ ஆஃப் கேட்டையான் அண்டு ஆனியான் ஆர் ஐடென்டிக்கல். அப்போது கொடுத்துருக்கிற அந்த டிஃபெக்ட்ஸில் அது ஷார்ட்கி டிஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெங்கல் டிஃபெக்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரேஷியோ கேட்டையான் அண்டு ஆனியானுடைய ரேஷியோ சேமாக இருக்கணும். ஸோ மிஸ் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு கேட்டையான் மிஸ் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆனியான் மிஸ் ஆகிருக்கணும். அதுதான் இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், அதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். அப்போது இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன், இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் எது இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ கோஆர்டினேஷன் நம்பர். ஃபஸ்ட்டு ஐ கோஆர்டினேஷன் நம்பர். செகண்ட் ஒன் த கேட்டையான் அண்டு ஆனியான் ஆர் சிமிலர் இன் சைஸ். அப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த கேட்டையான் அண்டு ஆனியான் ஆர் சிமிலர் இன் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், சீசியம் குளோரைட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இதில் கேட்டையான் அண்டு ஆனியானுடைய சைஸு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கணும். இதுதான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கான கண்டிஷன். அடுத்தது இதனுடைய கான்சிக்வன்சஸ், இதனுடைய குறைபாடுகள் என்ன அதை பற்றி. அடுத்தது இந்த ஷார்ட்கி டிஃபெக்டுடைய கான்சிக்வன்சஸ், அதாவது அதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்டு நம்பர் ஆஃப் ஆனியான் மிஸ்ஸிங், ரெண்டுமே மிஸ் ஆகிருக்கணும். அதுதான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட். ஆர் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஃபஸ்ட்டு இந்த கேட்டையான் அண்டு ஆனியான் மிஸ்ஸிங் இருக்கிறதுனால இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் அதனுடைய டென்சிட்டி வந்து என்ன ஆகுன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி டிக்ரீசஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் நம்பர் ஆஃப் ஆனியான் அண்ட் கேட்டையான் வந்து மிஸ் ஆகிறதுனால இதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீசஸ் due to presence of holes. இந்த ஹோல்ஸ் கிரியேட் ஆகிருக்கிறதுனால டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ அதிகமாகும். அடுத்தது இதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி. இந்த கிறிஸ்டலில் இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் இந்த ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால லேட்டிஸ் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே டிக்ரீசஸ் ஆகும். அப்போது டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கிரியேட் ஆகிறதுனால இதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ரேடியஸ் ரேஷியோ ரூலில் ஐ கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிறதுக்கு அதனுடைய ரேடியஸ் ரேஷியோ அதிகம். அதே மாதிரி ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிங்கிறது ஐ கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிற காம்பவுண்டில் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீசஸ் பிகாஸ் ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஐ இந்த இதில் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருந்தால் தான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகும். கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருந்தால் அதனுடைய ரேடியஸ் ரேஷியோ அதிகம். அடுத்த குறைபாடு, அடுத்த நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ஹோல் கிரியேட் ஆகிறதுனால இந்த நெகட்டிவ் அதாவது மூமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த கிறிஸ்டலில் ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி increases.
நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட்கி டிஃபெக்டில் நம்பர் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட் அதற்கான ஈக்குவேஷன் ஃப்ரம் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல் டு n ஃபேக்டோரியல். இதுதான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கான மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இதனுடைய மேஜராக இருக்கக்கூடிய அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், சீசியம் குளோரைட் அண்டு AgBr. இந்த AgBr அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போத் ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ரெண்டுத்துக்குமே காமனாக வரக்கூடியது இந்த AgBr. இதுதான் இந்த ஷார்ட்கி டிஃபெக்டுடைய குறைபாடுகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ். இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அயான்ஸ் ஆக்குப்பை த இன்டர்ஷியல் பொசிஷன். இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அயான்ஸ், ஒரு லேட்டிஸ் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த அயான்ஸ் ஆக்குப்பை த இன்டர்ஷியல் பொசிஷன். இதில் எந்த அயான்ஸ் வந்து அதனுடைய இன்டர்ஷியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கேட்டையான் தான் வந்து அதனுடைய இன்டர்ஷியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணும். பிகாஸ் ஏன்னா கேட்டையானுடைய சைஸ் வந்து ஸ்மாலர் இன் சைஸ்ன்றதுனால அதனுடைய இன்டர்ஷியல் பொசிஷனில் ஈஸியாக ஆக்குப்பை பண்ணும். ஸோ இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கு ஆல்சோ என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஷியல் டிஃபெக்ட்ஸ். அதனால தான் இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ் என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஷியல் டிஃபெக்ட். இந்த இன்டர்ஷியல் பொசிஷனில் கேட்டையான்ஸ் போய்ட்டு ஆக்குப்பை ஆகும். அப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் அதனுடைய பொசிஷன்ஸுக்கு இல்லாமல் அதனுடைய இன்டர்ஷியல் பொசிஷனில் போய்ட்டு ஆக்குப்பை ஆகும். இங்கே பாருங்கள் இதனுடைய பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட்டையான் இந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்போது இந்த கேட்டையான் அண்ட் ஆனியானுடைய ரேஷியோ ஆல்சோ சேம். இதுதான் இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் சொல்லக்கூடியது. இதுதான் என்னென்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட். சம் ஆஃப் த அயான்ஸ் ஆர் ஆக்குப்பை த இன்டர்ஷியல் பொசிஷன், திஸ் இஸ் கால்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ். இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா AgCl, AgBr, AgI, ZnS இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போது இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் லோவாக இருக்கணும். அதே ஷார்ட்கி டிஃபெக்ட் பார்க்கும்போது அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் I. அப்போது ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸில் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் லோ கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிறதுல தான் இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டையான் அண்டு ஆனியானுடைய சைஸ் வேரியேஷனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இந்த கேட்டையான் ஸ்மாலர் தென் ஆனியான், கேட்டையானுடைய சைஸு ஆனியானுடைய சைஸை விட ஸ்மாலராக இருக்கணும் ஆர் ஆனியானுடைய சைஸை அதிகமாக இருக்கணும். இதுதான் இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன். ஒன்று கோஆர்டினேஷன் நம்பர் லோவாக இருக்கணும், ரெண்டாவது ஆனியானுடைய சைஸ் அதிகமாகவும் கேட்டையானுடைய சைஸ் வந்து கம்மியாகவும் இருக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இதனுடைய குறைபாடுகள் கான்சிக்வன்சஸ். ஃபஸ்ட்டு இதனுடைய ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆகிட்டு அது இன்டர்ஷியல் பொசிஷனில் ஆக்குபை ஆகிருக்கு. இதனால் இதனுடைய கண்டக்டிவிட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு அதனுடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். செகண்டு அதில் பார்க்கக்கூடியது மாதிரி தான் ஷார்ட்கி டிஃபெக்ட்டில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி அதனுடைய பொசிஷன்ஸுக்கு இல்லாமல் வேறு ஒரு பொசிஷனுக்கு போய் ஆக்குபை பண்ணுறதுனால அதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். அப்போது லேட்டிஸ் எனர்ஜி அண்டு ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதில் பார்க்கக்கூடியது மாதிரி இதுக்கும் அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ். அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ அதிகமாகும். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாகும், ரெண்டாவது
lattice energy and stability decreases ஆகும். தேர்டு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ இன்க்ரீசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதனுடைய ஃபெர்மி-டிராக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் n இன்ட்டு n ஸ்டார். இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபெர்மி-டிராக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் n இன்ட்டு n ஸ்டார் e பவர் டெல்டா h டிவைடட் பை RT. இந்த n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ், n ஸ்டார் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் பொசிஷன். இதுதான் இந்த ஃபெர்மி-டிராக் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கான ஈக்குவேஷன். அடுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெனி அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அதனுடைய ஆலைட்ஸ், அதாவது அல்கலின் ஆலைட்ஸ், இந்த அல்கலின் ஆலைட்ஸ் do not exhibit ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இந்த அல்கலின் எர்த் மெட்டல்ஸில் வரக்கூடிய அந்த அல்கலின் ஆலைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்டை வந்து எக்ஸிபிட் பண்ணாது. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அல்கலின் ஆலைட்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேட்டையானுடைய சைஸ் வந்து வெரி லார்ஜ். அதனால் இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட் வந்து அல்கலின் ஆலைட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகாது. இது எல்லாமே அதனுடைய குறைபாடுகள். இப்போது இதனுடைய சம்மரி ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்டு ஃப்ரங்கல் டிஃபெக்டுடைய நம்ம டோட்டல் சம்மரியை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு அதனுடைய டெஃபினேஷன். அப்போது ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினேஷன் கேட்டையான் அண்டு ஆனையான் both are missing. Cation and anion both are missing. அது என்னன்னா இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட். ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா கேட்டையான் ஆக்குப்பை த இன்டர்சியல் பொசிஷன். இதுதான் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். கேட்டையான் ஆக்குப்பை த இன்டர்சியல் பொசிஷன். திஸ் இஸ் கால்டு த ஃப்ரங்கல் டிஃபெக்ட். அதுக்கான டெஃபினேஷன். அடுத்தது அதனுடைய அதர் நேம்ஸ். ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டையான்ஸும் மிஸ் ஆகிறதுனால இதுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஃபெக்ட். இதனுடைய அதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஃபெக்ட். இங்கே கேட்டையான் வந்து அதனுடைய இன்டர்சியல் பொசிஷன் ஆக்குப்பை பண்ணுறதுனால இது இன்டர்ஸ்டியல் டிஃபெக்ட் ஆர் டிஸ்லொகேஷன் டிஃபெக்ட். இது இதனுடைய அதர் நேம்ஸ். அப்போது ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கான அதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஃபெக்ட். ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கு இன்டர்சியல் டிஃபெக்ட் ஆர் டிஸ்லொகேஷன் டிஃபெக்ட். தேர்டு அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹை கோஆர்டினேஷன் நம்பர், ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கு லோ கோஆர்டினேஷன் நம்பர். ஃபோர்த்து அதனுடைய ரேடியஸ் ரேஷியோ. கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருந்தால் ரேடியஸ் ரேஷியோ ஆல்சோ ஐ. அப்போது இங்கே ரேடியஸ் ரேஷியோ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஐ. இதே மாதிரி இங்கே ரேடியஸ் ரேஷியோ லோ. அடுத்தது சைஸ். சைஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் இன் சைஸ். அப்போது கேட்டையான் அண்டு ஆனையானுடைய சைஸ் சிமிலர். இங்கே ஆனையானுடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், கேட்டையானுடைய சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்போது ஆனையான் அதனுடைய சைஸ் கிரேட்டர் தென் கேட்டையான். கேட்டையான் அண்டு ஆனையானுடைய சைஸ் சிமிலராக இருந்தால் அது ஷார்ட்கி டிஃபெக்ட். ஆனையானுடைய சைஸ் கேட்டையானுடைய சைஸை வந்து லார்ஜராக இருந்தால் அது ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி. அதனுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு அதனுடைய டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா டூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ். இங்கே எந்த ஹோல்ஸு க்ரியேட் ஆகிறதுனால ஸோ நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ். எதுக்கு ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ். அடுத்தது அதனுடைய ஸ்டெபிலிட்டி அது அல்லது லேட்டிஸ் எனர்ஜி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்டில் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ். லாஸ்ட் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் அண்டு சீசியம் குளோரைட், AgBr சில்வர் புரோமைட்,
பிஆர். இந்த ஏஜிபிஆர் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன். அதே மாதிரி இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஜிசிஎல், ஏஜிபிஆர் அண்டு Z and S இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இதில் ஏஜிபிஆர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஏஜிபிஆர் வந்து ஷார்ட்கட் டிஃபெக்ட்லேயும் வரும் அண்ட் தென் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்லேயும் வரும். சரிங்களா, இதுதான் இதற்கான ஷார்ட்கட் டிஃபெக்ட் அண்டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டுக்கான ஓவரால் கான்செப்ட். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்டில் இருக்கிற ஷார்ட்கட் டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அண்ட் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்டில் வரக்கூடிய வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.